ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோடில் என்ன ஆச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கோமதியும் பழனியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. கோமதி வந்து நைட் ஃபுல்லாக சரியாக தூங்கலைங்க. கெட்ட கனவு கண்டுகிட்டே இருந்திருக்கா. அதனால் பழனி போய் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். கோமதி இருந்துட்டு, பழனி, நீ எனக்கு பிறந்த வீடு சீதனம் கொடுத்த நேரம் என்னோடய மொத்த குடும்பமும் என் கூட ஒன்று சேர்ந்த மாதிரி இருந்துச்சு பழனி. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஜெயிலில் இருந்துட்டு வெளியே வந்ததும் என்னோடய புகுந்த வீடை விட என்னோடய பிறந்த வீடு ஃபுல்லாக எனக்காக வெளியே காத்துட்டு இருந்துச்சு என்னை வரவேற்க. அது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு பழனி. இவ்வளோ நாள் எவ்வளோ பெரிய பிரச்சனை கூட நடந்திருக்கு. எல்லாரும் அடிச்சுட்டு உருண்டுருக்கோம். அதெல்லாம் எனக்கு ஒரே நிமிஷத்தில் மறந்துடுச்சு. எனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தப்போ என்னோடய பிறந்த வீடு எல்லாமே எனக்கு பக்கபலமாக நிற்கிறாங்கங்கிற ஒரு தைரியம், அதனால் கிடைச்ச சந்தோஷம் அளவே இல்லை பழனின்னு சொல்லி ரொம்ப பூரிச்சு போயிருக்கா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பழனி. நீனா எனக்கு அவ்வளோ உசுரு. சின்ன வயசில் அக்கான்னு என் கையை பிடிச்சிட்டு என்னோட நீ வந்தவன். இன்னைக்கு வரைக்கும் என் கூட தான் இருக்க. என்னுடைய எல்லா நல்லது கெட்டதுலேயும் நீ இருக்க. எனக்கு நீ எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்க பழனி. அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன். எங்கே நீ வந்து தனியாக கடையை வச்சுட்டா அண்ணங்க மாதிரி நீயும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவியோன்னு பயந்துட்டேன்டா. ஏற்கனவே என்னோட 2 அண்ணங்க இருந்தும் இல்லாத மாதிரி நான் அனாதையாக நின்றுட்டுருந்தேன். அப்போது நீயும் தனியாக போகிறேன்னு சொன்னப்போ என்னால் தாங்க முடியலடா. அதனால தாண்டா அக்கா அப்படியெல்லாம் பேசிட்டேன். அதெல்லாம் பெருசாக நினைக்காதடா. எங்கிருந்தாலும் நீ நல்லா இருக்கணும்னு தாண்டா நான் மனசால் ஆசைப்படுவேன். என்னைக்கா இருந்தாலும் நீ தாண்டா என்னோட மூத்த புள்ள. அதுக்கப்புறம் தாண்டா என்னோட பசங்க எல்லாம் எனக்கு முக்கியம். நீ தாண்டா எனக்கு முதலுன்னு சொல்ல பழனி அப்படியே கண் கலங்கிட்டாங்க. நான் யோசிச்சிருக்கணும்டா ஒரு நிமிஷமாவது, நீ அப்படி பண்ணக்கூடிய ஆள் இல்லைன்னு. உன்னை ஒரே நிமிஷத்தில் தப்பாக நினச்சிட்டேன்டா. என்னை மன்னிச்சிடுடா. நீ நல்லா இருப்ப பழனி. நீ அதே கடையை நடத்து பழனி. உன் கடையில் வந்து அக்கா கூடமாட ஒத்தாசையாக இருப்பேன்டா. நீ நல்லா இருப்படா. மாமா சொன்ன மாதிரி அக்கா இருக்கேன்டா உன் கூட. நீயும் அக்கா சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காதடா, மறந்துடுடா அப்படின்னு சொல்லி கோமதி அப்படியே மனசுருக பேசிகிட்டு இருக்கா. பழனி அதெல்லாம் கேட்டுட்டு, அக்கா, எனக்கு நீ இன்னொரு அம்மா மாதிரிக்கா. நீ ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேங்கிறதுக்காக உன்னை போய் நான் தப்பாக நினைப்பேனாக்கா. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீ தானக்கா என்னை அம்மாவுக்கு நிகராக பார்த்துட்ருக்க. நீ தானக்கா எனக்கு எல்லாம். என்னோட உலகமே நீயும் மாமாவும் தானக்கா அப்படின்னு சொல்லி பழனியும் ரொம்ப உருகலாக பேசிகிட்டு இருக்கான். சரிக்கா, நான் இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரேன். இன்றைக்கி நான் கடைக்கு போகல, லீவ் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இல்லை வேணாண்டா, நாங்களே பார்த்துக்குறோம். நீ போய் கடையை நடத்தி, இப்போ தான் புதுசாக திறந்துருக்க. உனக்காக உன் பொண்டாட்டி காத்துட்ருப்பா, நீ போடான்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறா. வெளியே வர்றப்போ பழனியை கரெக்டாக ராஜி கூப்பிடுறா. சிக்கப்பா ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் வீட்டுக்கு தானே போகிறீங்க சிக்கப்பா. நீங்கள் வந்து இந்த 2 லெட்டரையும் அப்பாக்கிட்டேயும் சித்தப்பாக்கிட்டேயும் கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லி 2 லெட்டரை கொடுக்குறா. சரிம்மா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி பழனி கிளம்பிடுவான். இங்கே பார்த்திங்கன்னா காந்திமதியும் சுகன்யாவும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஏம்மா ரொம்ப வேலையா கடையில், நீ தான் எல்லா வேலையும் தலையில் இழுத்து போட்டு செய்கிற போல அப்படின்னு சொல்லி காந்திமதி கேட்டுட்ருப்பா. ஆமாம் ஆமாம், உங்கள் புள்ள எங்கே கடைக்கு வராரு, அவருக்கு தான் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனும் அலையிறதுக்கே சரியாக இருக்கேன்னு சொல்லி நக்கல் அடிக்கிறா சுகன்யா. ஏம்மா, கோமதிக்கு ஒரு பிரச்சனைன்னு பழனிவேல் போனதில் உனக்கு இஷ்டம் இல்லையா அப்படின்னு சொல்லி காந்திமதி கேட்பா. இவங்க 2 பேர் பார்த்தா மருமக மாமியார் மாதிரியாக பேசிக்கிறாங்க. எவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்க பாருங்கள். அந்த நேரம் கரெக்டாக பழனி வந்துடுவான். என்னங்க, காஃபி தண்ணி குடிக்கிறீங்களா, போட்டு வரேன்னு சுகன்யா கேட்க, இல்லை இல்லை, இப்போ தான் அக்கா வீட்டுக்கு போய் எல்லாமே குடிச்சிட்டு வரேன், எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறா. அங்கே எல்லோரும் எப்படி இருக்காங்கங்க, உங்கள் அக்கா மாமா பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க மனநிலை என்னங்கிற மாதிரி விசாரிக்கிறா சுகன்யா. என்னத்த சொல்கிறது, யாருமே இந்த அதிர்ச்சியிலிருந்து சீக்கிரமாக வெளியே வர முடியாது. எல்லாரும் அவ்வளோ மன அழுத்தத்தில் இருக்காங்க. சரவண தூங்கவே இல்லை. நைட்டெல்லாம் ஏதோ கெட்ட கனவு கண்டு எந்திரிச்சிட்டே இருந்தான். நான் கூட இருக்குங்காட்டி பரவாயில்லன்னு சொல்லி பழனி சொல்லிகிட்ருக்கான். அவங்க ஏற்றுப்பாங்களா திரும்ப மயில் அந்த வீட்டில் அப்படின்னு கேட்டப்போ, இல்லை இல்லை, மாமா வந்து மயிலெல்லாம் திரும்ப வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி மச்சா சொல்லிட்டாருங்கிற மாதிரி பழனி சொல்லிகிட்ருக்கான். காந்திமதியும் ஆமாம் ஆமாம், அந்த பொண்ணெல்லாம் வீட்டில் ஏற்றவே கூடாது. அந்த அந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் நான் குடும்பத்தில் இருந்தால் குடும்பத்தையே கெடுத்துடுவா. அவளெல்லாம் வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாதுன்னு சொல்லி காந்திமதியும் சொல்கிறா.
சுகன்யா இருந்துட்டு, மீனா கூட இந்த மாரி பண்ணான்னு சொன்னா கூட நான் நம்பியிருப்பேன். ஆனா மயில் இந்த மாரி பண்ணாங்கவும் என்னால நம்பவே முடியல. அத்தை, அவ பேசுறத நீங்க கேட்டதில்லையே! இன்னிக்கு தான் பல்லு முளைச்ச பாப்பா மாதிரி பேசுவா அத்தை. அவ்ளோ அமுக்குகலியா இருப்பா. அவ ஒருத்தி தான் நல்ல டைப்புன்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா, அவள பார்த்தா இவ்ளோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணவ மாரி கொஞ்சம் கூட தெரியவே இல்ல அத்தை. ஏதோ சின்ன தப்பு பண்ணாலும் என் கண்ல இருந்து தப்பாது. நான் உடனே கண்டுபிடிச்சிடுவேன். ஆனா பாருங்க, என் கண்ணுலயே மண்ண தூவியிருக்கா அப்படிங்கிற மாரி சுகன்யா பேசிட்டு இருக்கா. ஆமா, ஆமா. இந்த மாரி பொண்ணெல்லாம் வீட்லயே விடக்கூடாது. மாப்பிள்ளை எடுத்த முடிவு தான் கரெக்ட்டு. வீட்லயே விடக்கூடாதுன்னு நானும் சொன்னதா சொல்லிடு. ஊர்ல எவ்ளோ நல்ல பொண்ணுங்க இருக்காங்க. ஆனா நமக்குன்னு வந்து வாய்க்கிறதெல்லாம் இப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி காந்திமதி பொலம்பிட்டே போயிட்டா. அந்த அண்ணன் அம்மா போனதும் இவ ஆரம்பிச்சுட்டா சுகன்யா அவ வேலைய. "என்னங்க மயில உள்ளார விட மாட்டாங்க. சரி, உங்கள?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. "நீ என்ன கேட்குற? எனக்கு ஒன்றும் புரியலங்கிற" மாரி பழனிவேல் கேட்குறான். "இல்ல, இல்ல. நீங்க சண்டை போட்டுட்டு தானே இங்க வந்திருக்கீங்க. இப்ப எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சா எப்படி?" அப்படிங்கிற மாரி கேட்குறா. "ஆமா, எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. நான் பேசினது தப்புதான்னு சொல்லி எல்லாருமே அக்கா, மச்சான் எல்லாருமே என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க. அவங்க தெரியாம பேசிட்டாங்கன்னு சொன்னாங்க." அப்படின்னு சொல்றான். எல்லாம் இருக்கட்டும். திரும்ப பழையபடி நீங்க உங்க வீட்டுக்கு போலாம். கடையெல்லாம் தனியா நடத்த மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? அவங்க பண்ணதெல்லாம் மறந்துட மாட்டீங்கல்ல? அப்படின்னு சொல்லி சுகன்யா ஏத்தி விடுறா. பழனிவேலும் இல்ல, இல்ல. எல்லாமே ஞாபகம் வச்சுட்ருக்கேன். சரி இரு, அண்ணங்க கிட்ட இந்த லெட்டர குடுக்கணும். நான் போய் குடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி சொன்ன லெட்டர எடுத்துட்டு போறான். அவங்க சின்ன அண்ணங்கிட்ட குடுத்துட்டு, பெரிய அண்ணங்கிட்ட குடுக்கணும் லெட்டர. அண்ணா எங்கன்னு கேட்குறான். அண்ணா மேல தான் இருக்காரு. யார் குடுத்தா இந்த லெட்டரன்னு கேட்குறான் சின்ன அண்ணங்காரன். ராஜி தான் குடுக்க சொன்னானா, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட ஒரு லெட்டர குடுத்துட்டு, மேலே போய் பெரிய அண்ணங்கிட்ட ஒரு லெட்டர குடுக்க போறான். அவங்க பெரிய அண்ணன் கேட்குறாரு, யார் குடுத்தா இந்த லெட்டரன்னு சொல்லி. உங்கள் பொண்ணு ராஜி தான் மனசில் இருக்கிறதெல்லாம் எழுதியிருக்கேன். இதை கொண்டு போய் அப்பா கிட்ட குடுத்துருங்கன்னு சொன்னான்னு சொல்லிட்டு குடுத்துட்டு போயிடுறான். அப்புறம் அந்த லெட்டர பிரித்து படிச்சுட்டு இருக்கான் ராஜியோட அப்பங்காரன். அதில் எழுதியிருக்கா ராஜி, "அப்பா, கல்யாணம் ஆன நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் உங்கள் மனசை எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன்ப்பா. நீங்கள் கல்யாணம் எனக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தீங்க. ஆனால் நான் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன் கல்யாணத்துக்கு முதல் நாள். கல்யாணத்தன்னைக்கு மாலையும் கழுத்துமா வந்து நின்னேன். உங்கள் மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டேன்ப்பா. அது மட்டும் இல்லை, இப்போ கூட பாருங்கள், ரீசெண்டாக நீங்கள் வீட்டில் வந்து கூப்பிட்டப்போ நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ கூட உங்கள் மனுஷன் நான் காயப்படுத்திட்டேன். இது எல்லாமே நான் வேணும்னு பண்ணலப்பா. என்னோடய சூழ்நிலை. அது மட்டும்தான்ப்பா என்னால் சொல்ல முடியும். வேணும்னு எதுவுமே நான் மனசறிஞ்சு உங்களை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி நான் எதுவுமே பண்ணலப்பா. இங்கே எவ்வளோதான் எல்லாரும் என்னை புகுந்த வீட்டில் என்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்கினாலும், என்னோட பிறந்த வீட்டில் அம்மா, உங்கள் கூட, அப்புறம் பாட்டி, சித்தப்பா யார் கூடயும் பேசாமல் இருக்கவே முடியலப்பா என்னால். என்னோட மைண்டே ரொம்ப பாரமாக இருக்குப்பா. அந்த எண்ணம் என்னோட மனசை குத்திக்கிட்டே இருந்துச்சுப்பா இவ்வளோ நாளா. நெறையா நாள் நான் இத நெனச்சு உங்க ஞாபகமா அழுதுட்டே நைட்டு தூங்காம கூட இருந்திருக்கேன்ப்பா. உங்கள தூரத்துலேருந்து பார்ப்பேன். ஆனா, உங்க கூட வந்து பேச முடியாது. உங்கள கட்டி பிடிச்சுக்கணும்னு ஆசையா இருக்கும். ஆனா, உங்கள கண்ல மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த எண்ணம்லாம் என்ன மனச போட்டு ரொம்ப குத்துச்சுப்பா, கொடைஞ்சிச்சுப்பா. ஆனா, நீங்க எனக்கு ஒரு பிரச்சனைன்னதும் உடனே வந்து நின்னீங்கப்பா. சிங்கம் மாதிரி, "நான் இருக்கேம்மா உனக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற" மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க வந்ததும், நான் மனசு அப்படியே கலங்கிட்டேன்ப்பா. என்னால முடியலப்பா. உங்க கூட இவ்வளோ நாளா பேசாம, பழகாம இருக்கவே முடியலப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட ஸ்கூல், காலேஜ்லலாம் எனக்கு ஏதோ பிரச்சனைன்னா, நீங்க தானப்பா சிங்கம் மாதிரி வந்து, "நான் இருக்கேம்மா உனக்குன்னு" வருவீங்க. அது மாரி இருந்துச்சுப்பா எனக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததும். "நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நீங்க சொல்வீங்கல்லப்பா சின்ன வயசுல, நீ வந்து ஐபிஎஸ் ஆனா நானே உன்னை சல்யூட் அடிச்சு வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போவேன்னு. அந்த நாள் கூடிய சீக்கிரத்தில வரப்போகுதுப்பா. நான் ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன்ப்பா. கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரம் ஐபிஎஸ் ஆயிடுவேன்ப்பா. அப்புறம் இந்த ஊரே உங்கள அவமானப்படுத்துச்சுப்பா. அந்த ஊரே வந்து உங்கள ஐபிஎஸ் அதிகாரியோட அப்பான்னு சொல்லி பெருமையா பேசும்ப்பா. அத நான் என் காதால கேட்பேன்ப்பா. இந்த ஒரு சந்தோஷத்த உங்களுக்கு நான் வாங்கி குடுப்பேன்ப்பா. கண்டிப்பா. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. ரொம்ப நன்றிப்பா. எனக்காக நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்த ஒரு சந்தோஷம் போதும்ப்பா. இவ்ளோ நாள் நான் பட்ட கஷ்டம்லாம் ஒண்ணுமில்லாம ஆயிடுச்சுப்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா.
நீங்கள் எனக்காக வந்ததை நான் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப நெகிழ்ச்சியாக எழுதியிருக்கா. கரெக்டாக அவங்க அம்மாக்காரியும் வந்துடுறா. என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்தா உன் பொண்ணு எழுதியிருக்கா, நீ படின்னு சொல்லி அவளும் படிக்கிறா. அவள் ரொம்ப உடஞ்சிட்டா. அவள் எப்போவுமே சைலண்ட் தானே, சைலண்ட்டாக ரொம்ப அமைதியான கேரக்டர் தானே. நம்ம பொண்ணு இவ்வளோ வருத்தத்தை மனசுக்குள்ளே வச்சுருக்கான்னு படித்ததும் அவளும் உருகிட்டா. என்னங்க நம்ம பொண்ணு மனசில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நாம்ளே அதுக்கு காரணம் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கலங்குறாங்க அப்பா அம்மா சேர்ந்து. இங்கே சித்தப்பங்காரனுக்கு கொடுத்த லெட்டரை அவனும் எடுத்து படிக்கிறான். சித்தப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உங்களை நான் வச்சுருந்தேன். எதாக இருந்தாலும் சித்தப்பா சித்தப்பான்னு ஓடி வந்து உங்ககிட்ட தான் சொல்லுவேன். நீங்களும் ராஜிமா நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தீங்க சித்தப்பா. ஆனால் கால சூழ்நிலையால் எவ்வளோ பிரச்சனை நடந்து நான் அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியாதபடி, உங்கள் கூட பேச முடியாதபடி ஆயிடுச்சு சித்தப்பா. இவ்வளோ நாள் உங்கள் கூட பேசாமல் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் சித்தப்பா. தூரத்துல இருந்தே உங்களை பார்த்து பார்த்து ஏங்குவேன். உங்கள் கூட பேச முடியாதா, பழக முடியாதா, ஓடி வந்து சித்தப்பான்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்க முடியாதான்னு அவ்வளோ ஏங்கியிருக்கேன் சித்தப்பா. கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ சண்டை வந்தாலும் நான் எப்போவும் என்னோட புகுந்த வீட்டு பக்கத்தான் சித்தப்பா இருந்திருக்கேன். எப்போவுமே என்னோட பிறந்த வீட்டு நான் நின்னதே இல்லை. உங்கள் எல்லாரையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் சித்தப்பா. நீங்கள் எனக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை கூட நான் உதாசீனப்படுத்திட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்கள் 2 பேர் மனசையும் நான் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். என்னை மன்னிச்சிடுங்க சித்தப்பா. ஆனால் நான் அது எல்லாமே மனசறிஞ்சு பண்ணதில்லை. கால சூழ்நிலையால் அப்படி பண்ண வேண்டியதாக போயிடுச்சு சித்தப்பா. எனக்கு வேறு வழி தெரியல. அதனால் உங்கள் மேலே பாசம் இல்லை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க சித்தப்பா. நீங்களும் அப்பாவும் தான் எனக்கு உயிர் சித்தப்பா. எப்போவுமே உங்கள் கூட வந்து பேசணும், பழகணும்னு ஆசை, வீட்டுக்கு வரணும்னு ஆசை. ஆனால் அதெல்லாம் எப்போவுமே நடக்காதுன்னு எனக்கு தெரியும் சித்தப்பா. உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு ஆசை சித்தப்பா. ஆனால் அதுவும் நடக்காதுன்னு தெரியும் சித்தப்பா. வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷமே நீங்களும் அப்பாவும் என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன்னு தெரியும் சித்தப்பா. நான் உங்கள் மனசை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருந்தாலும் நீங்களும் அப்பாவும் எனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்தப்போ வந்து நின்னீங்க. இந்த உதவியை நான் எப்போவுமே மறக்க மாட்டேன் சித்தப்பா. ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி லெட்ரு எழுதுறா. அதை பார்த்து உருகிட்ட மனுஷன். அவ்வளோதாங்க. நாளைக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.